சக்தி ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இன்னைக்கு ஒரு சிறப்பான விஷயம் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோரக்கர் வழிபாடு. அதுலேயும் ஏன் இந்த எல்லா சித்தர்களையும் விட்டுட்டு இன்னைக்கு கோரக்கர் வழிபாடு பண்ண சொல்கிறோம், அதுவும் ஏன் இந்த கார்த்திகை மாதத்தில் வழிபாடு பண்ண சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் சேர்ந்தே இதில் பார்த்துருவோம். முதல்ல கோரக்கர் எப்படி உருவானார், அவருடைய ஜனனம் எப்படி, இந்த மாதிரி விஷயங்களை முதல்ல பார்த்துருவோம். பார்வதியும் சிவபெருமான ஒரு இடத்துல இருக்காங்க. அப்போ அவங்க இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்துல சமுத்திரத்துக்குள்ள இருக்காங்க. சமுத்திரத்துக்குள்ள இருக்கும்போது அங்க மச்சேந்திரன் அப்படிங்கக்கூடிய ஒரு ரிஷிய உருவாக்குறாங்க பரமசிவன். இந்த மச்சேந்திரனுக்கு என்ன பணி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உலகமெல்லாம் சுற்றி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ இந்த மச்சேந்திரனும் எல்லா இடத்தையும் சுற்றிக்கிட்டே வர்றாரு. அப்போது ஒரு ஊருக்குள்ளே வந்துட்டு இருக்கும்போது இந்த மச்சேந்திரன் முன்னாடி ஒரு பெண் அழுதுட்டு இருக்காங்க. ஏம்மா ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பெண்மணி சொல்கிறாங்க, ஐயா எனக்கு கல்யாணமாகி ரொம்ப வருஷம் ஆகுது, எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே தன்னோட விபூதி பையிலேருந்து கொஞ்சம் விபூதி எடுத்து இந்த மச்சேந்திரன் அந்த பெண்மணிகிட்ட கொடுத்து, இதை கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கோமா, இதை நீ சாப்பிட்டீங்கன்னா உனக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதை வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வர்றாங்க. கணவன்கிட்ட சொன்ன உடனே சம்மதிச்சிடுறார். ஆனால் அந்த ஒரு பக்கத்து வீட்டு பெண்மணி என்ன பண்ணுறாங்க, ஏன் யாரோ கொடுக்குறாங்கன்னு கொண்டு வந்து வீட்டில் வச்சுருக்க, எடுத்து கொண்டு போய் அடுப்படியிலனாச்சும் போட்டுரு, அதெல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாது, இப்படியெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் கொண்டு போய் அடுப்படியில் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷங்கள் ஆகுது. திரும்பவும் இந்த மச்சேந்திரன்கிற ரிஷி வர்றாரு. வரும்போது சரியா இந்த பெண்மணியோட வீட்டை தாண்டும்போது, அம்மா இவனோட பையனை எனக்கு கூட்டிட்டு வா, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மச்சேந்திரன் சொல்றாரு. சொன்ன உடனே திரும்பவும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அதே கண்ணீரோட நின்னாங்களோ திரும்பவும் அதே கண்ணீரோட வந்து இந்த சித்தர் முன்னாடி நிற்கிறாங்க. ஏம்மா என்ன ஆச்சு, எதனால இப்படி பண்ற, ஏன் அழுகிற அப்படின்னு கேட்ட உடனே, ஐயா நீங்கள் அன்னைக்கு விபூதி கொடுத்தீங்க, அந்த விபூதியை நான் வந்து சரியாக பயன்படுத்தலை, பக்கத்து வீட்டு பெண்மணி சொன்ன பேச்சை கேட்டுட்டு நான் அதை கொண்டு போய் அடுப்படியில் கொட்டிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஐயா, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. அழுத உடனே கவலைப்படாதம்மா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மச்சேந்திரன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீ அந்த கொட்டின இடத்தனாச்சு காட்டு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்களும் போய் அவங்க கொட்டின அந்த அடுப்படியை காட்டுறாங்க. இந்த கோதார அடுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மண்ணினால் செய்யப்பட்ட அடுப்பு, அது முன்னாடி போய் நின்று கோரக்கா அப்படின்னு சொல்லி இந்த மச்சேந்திரன் கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே அவர் விபூதி கொடுத்த நாள்லேருந்து ஒரு கரு வளர்ச்சி அடைஞ்சு ஒரு குழந்தையா பிறந்து அது எத்தனை வயசுக்குள்ளே வந்திருக்குமோ அதே வளர்ச்சியோட அந்த குழந்தை அடுப்படியிலிருந்து வெளியில் வந்து நிற்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த குழந்தைய கோரக்கண்ணே பேர் வச்சு தன்னோட அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயா நீங்கள் தாராளமாக அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லி அவங்க அம்மாவும் அப்பாவும் சம்மதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரும் கூட்டிகிட்டு போய் மணிமந்திர ஔஷதம்னு சொல்லக்கூடிய இந்த சித்தர்களுடைய வழிபாட்டு முறைகள், சித்தர்கள்லாம் எப்படி வாழணும், அந்த தவம் எப்படி பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அந்த குழந்தையா இருக்கக்கூடிய கோரக்கனுக்கு சொல்கிறாங்க. இப்படியே நாட்கள் போக போக பார்த்தீங்கன்னா நிறைய சித்தர்கள் காட்டுக்குள்ளே போய் தவம் பண்ணுவாங்க. நிறைய சித்தர்கள் குடில் அமைச்சு வெளியில் அப்படியே பிக்ஷாவந்தனம் பண்ணி வாழுவாங்க. இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. அப்போது இந்த மச்சேந்திரன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கோரக்கனை அனுப்பி எனக்கு போய் சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் யாசகம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அனுப்பின உடனே இவரும் போய் எல்லா பக்கம் கேட்குறாரு, கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாங்க. அடுத்ததாக ஒரு வீட்டுக்கு வர்றாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வடை சுட்டு வச்சுருக்காங்க ஒரு அம்மா. அந்த அம்மா கிட்ட போய் யாசகம் கேட்ட உடனே அந்த அம்மா அந்த வடையை கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே இவரும் கொண்டு போய் இந்த மச்சேந்திரன்கிற ரிஷிகிட்ட கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அவரு சாப்பிட்டு பார்த்துட்டு மறுநாள் திரும்ப யாசகம் கேட்க போகும்போது, எனக்கு இதே மாதிரி வடை வாங்கிட்டு வா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த வடையை எனக்கு திரும்ப வேணும் அப்படின்னு சொன்ன உடனே திரும்பவும் அவரு சரிங்க குருவேன்னு சொல்லிட்டு வர்றார்.
வரும்போது இந்த பெண்மணி கிட்ட திரும்ப அதே வீட்டில் போய் நின்று எனக்கு வடை கொடுங்கம்மா இப்படி என்னோட குருநாதர் கேட்குறாரு சொன்ன உடனே, எப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒருத்தர் யாசகம் கேட்க வர்றாரு, நம்மகிட்ட பிக்ஷை கேட்க வர்றாங்க, அவங்க கேட்குறது நம்மளால் கொடுக்க முடியுமா? நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை தான் கொடுப்போம். அந்த மாதிரி அந்த அம்மாவும் ரொம்ப கோவப்படுறாங்க. உனக்கு என்ன நான் தினமும் வடை சுட்டுட்டு இருக்க முடியுமா? உனக்கு நான் தினமும் வடை கொடுக்க முடியுமா? வடையெல்லாம் கிடையாது, சாதம் வேணா இருக்கு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, என்னோட குருநாதர் இதை தான் கேட்டார் அப்படின்னு சொன்ன உடனே, சரி அப்படி வேணும்னா உன்னுடைய கண்ணை கொண்டு போய் கொடு, உன்னோட கண்ணும் வட்டமாக வடை மாதிரி தானே இருக்குது, கொண்டு போய் கொடு அப்படின்னு சொன்ன உடனே, அம்மா அவர் எனக்கு என்னுடைய கண்ணை கேட்டிருந்தா நான் நிச்சயமாக கொடுத்துருப்பேன், ஆனால் அவர் கேட்டது வடை தான். சரி நீங்கள் கண்ணுன்னு சொல்லிட்டீங்கல்ல, என்னோட கண்ணை உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன், கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வடை சுட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு தன்னோட கண்ணை பேர்த்தெடுத்து அந்த அம்மாகிட்ட கொடுத்துட்றாங்க கோரக்கர். இதை பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு பதட்டம், ஒரு பயம், என்னடா இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் அந்த குரு பக்தினா என்ன அப்படிங்கிறது அந்த அம்மாவுக்கு புரிய வருது. நல்ல நெய்யால் சுட்ட வடை நிறைய சுட்டு போய் உன்னுடைய குருநாதர் கொடுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதை வாங்கிட்டு மச்சேந்திரன்கிற ரிஷிக்கிட்ட போய் தன்னுடைய குருநாதர்கிட்ட போய் கொடுத்த உடனே அவரும் சாப்பிட ஆரம்பிக்கிறார். ரொம்ப நல்லா இருக்கு கோரக்கா, ஆமாம் உன்னுடைய கண் எங்க, ஒரு கண் இருக்கு, இன்னொரு கண் எங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, குருவே இப்படி கேட்டாங்க, வடைக்கு பதிலாக உன்னுடைய கண்ணை கொண்டு போய் கொடுக்க வேண்டியதுன்னு கேட்டாங்க, அதனால தான் அவங்ககிட்டே என்னுடைய கண்ணை கொடுத்துட்டு உங்களுக்கு வடை வாங்கிட்டு வந்தேன் குருவே அப்படின்னு சொல்லி கோரக்கர் சொல்கிறார். சொன்ன உடனே அப்படி ஒரு ஆச்சரியத்தில் மூழ்கி போகிறார் அவருடைய குருநாதரான மச்சேந்திரன். அதுக்கப்புறம் சரி உனக்கு நான் அனுகிரகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவருடைய அந்த கண் பார்வையை திரும்பவும் சரி பண்ணி திரும்பவும் கண்ணை கொடுக்குறார். அதுக்கப்புறம் சித்தர்கள் வழியில் அவரும் போய்கிட்டே இருக்கார் நம்ம கோரக்கரும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இளமை காலத்தை முழுக்கவே வெள்ளிங்கிரி மலையில் கோரக்கர் கழிச்சதாகவும், அதுக்கப்புறம் தன்னுடைய தவத்தை முழுக்க சதுரகிரி மலையில் இந்த கோரக்கர் பண்ணதாகவும் நிறைய வரலாறுகளில் பார்க்க முடியுது. அவரை ஒரு மராட்டியர்னு சொல்கிறாங்க, ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் அவர் பிறந்ததாகவும் சொல்கிறாங்க. இன்னைக்கு தான் நம்ம இந்தியா பாகிஸ்தான் இந்த மாதிரி பிரிச்செல்லாம் பார்த்துருக்கோம். அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது, எல்லாம் காட்டு பகுதிகளாக இருந்த இடம். அதுக்கப்புறம் இன்னைக்கு அதுக்கு ஒரு பார்டரை போட்டு பிரித்து எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அப்போது அவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பாகிஸ்தான் சார்ந்த பகுதிகளில் பிறந்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த வரலாறு எல்லாமே நடந்ததாகவும் அதுக்கப்புறம் இப்படி வந்ததாகவும் சொல்கிறாங்க. இதே கோரக்கர் தான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் போக 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 போகருடைய சீடராகவும் அகத்தியரனுடைய சீடராகவும் இருந்து இந்த சித்த விஷயங்களை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறார். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய பழனிமலை, இந்த பழனிமலையை உருவாக்குனது, அதாவது பழனிமலையில் இருக்கக்கூடிய நவபாஷான முருகனை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா போகர்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த போகரனுடைய சீடனாக இருந்து அவருக்கு தேவையான அந்த நவபாஷாணங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பாஷாணங்கள் எல்லாத்தையும் கொடுத்ததும், அதுக்கப்புறம் நிறைய மூலிகைகள் இந்த பாஷாணத்தை கட்டுறதுக்காக கொடுக்கப்பட்ட மூலிகைகள் எல்லாமே கோரக்கரும் புலிப்பாணி சித்தரும் சேர்ந்து தான் கொண்டு கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய கோரக்கரை ஏன் நம்ம இந்த கார்த்திகை மாதம் வழிபடணும்? மற்ற நாள் வழிபடலாமே, மற்ற நேரங்களில் வழிபடலாமே, ஏன் இந்த கார்த்திகை மாதம் வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய ஆயில்ய நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணதா, அதாவது கோரக்கர் ஆயில்ய நட்சத்திரம் கார்த்திகை மாதத்தில் அவதாரம் பண்ணதா போகர் அவருடைய நூல்களில் குறிப்பிடுறார். ஏன்னா அவர் கூடவே இருந்தவர் அல்லவா, அதனால போகர் குறிப்பிடுறதுபடி ஆயில்ய நட்சத்திரம், அதுவும் கார்த்திகை மாசத்துல வர்ற ஆயில்ய நட்சத்திரத்துல தான் இவர் அவதாரம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி கோரக்கரனுடைய குரு பூஜை அன்னைக்கு தான் நடக்குது. அப்போ இந்த கோரக்கரை வழிபடக்கூடிய இந்த ஆயில்ய நட்சத்திரம் மட்டும் இல்லாம நம்ம எந்த குருவாரம், அதாவது வியாழக்கிழமையில நம்ம வழிபாடு பண்றதும் இன்னும் விசேஷம். அப்போ இந்த வியாழக்கிழமை பண்றதுலயும் கோரக்கருக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. அந்த கார்த்திகை மாதம் ஆயில்ய நட்சத்திரம், அதுவும் வியாழக்கிழமை அவர் அவதாரம் பண்ணதாகவும் போகர் குறிப்பிட்டிருக்கார். அப்படி வரக்கூடிய இந்த கோரக்கர் வழிபாடை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். முதல்ல நம்மளுடைய சித்தர்கள் வழிபாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா சித்தர்கள் படம் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இருந்தால் தாராளமாக வைக்கலாம். ஆனால் வச்சா
தொடர்ந்து அவங்களுடைய நட்சத்திரத்திலையோ இல்லை பௌர்ணமிலையோ நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக வச்சுக்கலாம். ஏன்னா ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடு போடாம விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த விஷயங்கள் எல்லாமே. ஒரு சுவாமி வைக்கிறோம் அப்படின்னாலே அந்த சுவாமிக்கு உண்டான நெய்வேத்தியம், அந்த சுவாமிக்கு உண்டான பூஜை, அந்த சுவாமிக்கு உண்டான வழிபாடுகள், விரதங்கள் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த சுவாமியை கும்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவோமே. அப்போது இந்த கோரக்கர் சித்தரை எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரத்தில், இல்லைன்னா குருவாரத்தில், நம்ம மாசத்துல ஒரு குருவாரமாக இருந்தாலும் சரி, எல்லா குருவாரமாக இருந்தாலும் சரி, வியாழக்கிழமைகளில் நம்ம தாராளமாக வழிபாடு பண்ணலாம். எப்படி வழிபாடு பண்ணலாம்? அவருடைய பேரை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த கோரக்கர் சித்தரை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு 5 அகல் விளக்கு எடுத்து அதில் தீபம் போட்டு, அதுக்கு அந்த தீபத்துக்கு முன்னாடி ஏற்றுறதுக்கு முன்னாடி அந்த விளக்குகள்லாம் பொட்டெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் பூ வச்சுட்டு அவரை ஜோதி ஸ்வரூபமாக பார்த்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதுவும் வரக்கூடிய கார்த்திகை மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். இப்போ கார்த்திகை மாதம் வரக்கூடிய ஆயில்ய நட்சத்திரத்தில் வழிபாடு பண்ணணும்னு சொல்லியாச்சு. அப்போ எப்போ அந்த தேதி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய நவம்பர் 22ஆம் தேதி 2024 வருஷம் இந்த கோரக்கர் சித்தரினுடைய நட்சத்திரமான கார்த்திகை மாதம் ஆயில்ய நட்சத்திரம் வருது. இந்த நாளில் முதல்ல சொன்ன அந்த தீப வழிபாடுகளையும், கோரக்கர் சித்தரனுடைய பாடல்கள் நிறையா இருக்குது, அதை கேட்கலாம். அவரை எப்படி நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கோடிக்கணக்கான அற்புத நிகழ்ச்சிகளை நடத்தின அந்த சித்தர் நமக்கும் அருள் புரிவார் அப்படிங்கிறது நிச்சயம். அதனால் எல்லாரும் நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணுவோம், வழிபாடு பண்ணுவோம். அதற்கான பலனை குருவருளாகவும் இறையருளாகவும் அந்த கோரக்கர் சித்தர் நமக்கு கொடுக்கட்டும். இதே மாதிரி சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நமஸ்காரம். இது போன்ற பரவசமான தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காம சக்தி ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.